வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சாமை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சாமை பொங்கலை நான் சொல்கிற பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள். ஆறுனதுக்கு அப்புறம் பொங்கல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சாமை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சு எடுத்துக்குவோம். சிறுதானியம் அப்படிங்கிறதுனால ஊற வச்சுட்டு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டாக வெந்து வரும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்குவோம். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வச்சுக்குவோம். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4-4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க. கரெக்டான அளவாக இருக்கும். இது 4.5 டம்ளர் வச்சோம் அப்படின்னாக்கா. இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள் பருப்பும் அரிசியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்க்குறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ நல்லா இது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக மசிச்சு விட்டாலே போகிறோம். லைட்டாக இது போல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நெய் அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். மிளகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா இப்போ பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா முந்திரி பருப்பு செவந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டு இந்த தாளிப்பை நம்ம பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு தடவை எல்லா பக்கமும் இந்த தாளிப்பு பாடுற மாதிரி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட சாமை பொங்கல் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. நம்ம நார்மல் பொங்கல் சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டு ரொம்பவே இன்னும் அருமையாக இருக்கும். இதே போல் சிறுதானிய ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த சாமை பொங்கலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்ன பக்குவத்தோடு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.